ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும், ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான பதிவுகளையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல, நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் குடுக்கறதுக்காக, நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்க வந்துட்டு வெறுமனே வந்து ஃபார்மட் நியூமராலஜி அத பத்தி மட்டும் பேசக்கூடிய, இல்ல வந்து ஜோதிடம் பத்தி பேசக்கூடிய அப்படின்றத தாண்டி வந்து, நீங்க ஒரு வாஸ்து நிபுணரும் கூட. ஏன்னா வந்து நம்பர்ஸ் ரீதியாக வாஸ்துவை அணுகி, ஒரு வீட்ட எப்படி நல்லபடியா கட்டி, அதுல வந்து வாழ்நாள் முழுக்க எப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் நீங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்க சார். அதனால நாங்க இந்த விஷயத்த கேட்கிறோம் சார். ஒரு வீட்ல நம்மளுடைய வாஸ்து சரியானதாகத்தான் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணும்போதுலருந்து பார்த்து, பூமி பூஜை போடுற நாள்லருந்து நம்ம பார்த்து பண்ணலாம் சார். ஆனா இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்ஸா வாங்குறோம். கட்டுன அப்பார்ட்மெண்ட்ஸா வாங்குறோம். அப்படி வாங்கும் பொழுது, அதுக்கு வாஸ்து ரீதியாக பிரச்சனைகள் இருக்கா? இல்லையா? அப்படின்றத நம்ம பார்க்கவே முடியுது. ஏன்னா, வாஸ்து பூஜை பண்ணி அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்களா? இல்ல வாஸ்து பிரகாரம் அமைச்சிருக்காங்களான்னு தெரியாது. நமக்கு கம்மியான பிரைஸ்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல, இல்ல நமக்கு வந்து வொர்க் பண்ற பிளேஸ்க்கு பக்கத்துல கிடைச்சது அப்படின்றதுனால நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா, அங்க என்ன மாதிரியான வாஸ்து கரெக்ஷன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது சிறப்பானதா இருக்கும் சார்? கண்டிப்பா இன்னைக்கு தேவைப்படுது. ஏன்னா இன்னைய காலகட்டத்துக்கு நம்ம பில்டிங் வாங்குறோம். எல்லாருமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டிட முடியுமா? தனி வீடுன்னா அப்படிலாம் முடியாது. ம். மேக்ஸிமம் எல்லாரும் வாங்குறது எல்லாரும் எதுவும் பார்த்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ஸில தான். அபார்ட்மெண்ட்ஸ் தான். இதில போய் நாங்க எங்கெங்க வாஸ்து பார்க்குறது? வீடு நாங்க வாங்குறது பெரும்பாடு. இதில போய் வாஸ்து நான் எங்கேருந்து பார்க்குறது? பார்க்க முடியாது தான். ஆனா பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போனா நம்ம போய் ஏன்னா அந்த அந்த வீட்ல நம்ம வந்து நிம்மதியா இருக்கணும். ம். லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக போகணும். நம்ம ஆயிரம் அதாவது உழைக்கிறதுக்கு சம்பாதனைக்கு பல இடத்துல நைட்டும் பகலும் பார்க்காம அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு வர காசை சம்பாதிக்கிற காசை வாஸ்து குறைபாடுங்கிற ஒரே காரணத்துக்கு அவ்வளோத்தையும் நம்ம இழந்துடுறோம். அது இழக்கக்கூடாது. இழக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னங்கிறத சொல்கிறோம். அதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வாஸ்துங்கிறது என்ன? அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு இருக்குது, தனி வீடு இருக்குது, இண்டிவிஜுவல் ஹவுஸு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு வீடு இருக்குன்னாக்கா அதில் வந்துட்டு அதில் அந்த 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 வாஸ்து மூலயமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், அந்த வாஸ்து மூலயமாக கிடைக்கக்கூடிய தீமைகள், எஃபெக்ட்னு சொல்கிறது, அது 50% தான். வாஸ்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ அது எவ்வளோ கிடைக்குதுனாக்கா வாஸ்து பர்ஃபெக்டாக இருந்தாலும் 50% தான். ம். ஆனால் 50னா கூட 50 தான் கிடைக்கும் அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துக்கு மதிப்பீடு வந்து 50 அப்படி அர்த்தம் அதுக்கு. அதுவே இண்டிவிஜுவல் தனி வீடுக்கு வந்துட்டு அதனுடைய மதிப்பீடு 100. அந்த 50னாக்கா 50 இப்போ எப்படி புரிஞ்சிக்கலாம் இதில் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனாக்கா சில மார்க்லாம் வந்து 100க்கு 100ன்னு போடுவாங்க, ம். சிலது 50க்குன்னு போடுவாங்க. 50ன்னு போட்டுட்டு 46 எடுத்தாக்கா என்னது ம். 92ன்னு நல்ல அர்த்தம். மார்க்குங்க. 100க்கு போட்டால் 92. அந்த மாதிரி நீங்கள் இதில் அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கிறணும். 50ன்னு சொல்லும்போது 100 நீங்களா 50 கழிச்சிடாதீங்க, அப்படி கிடையாது. அதுக்கு 50க்கு போடணும், இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு 100க்கு போடணும். ம். அப்படி அப்போ நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்போ நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இப்போ ஒரு வீடு நம்ம வாங்க போகிறோம். அது லோனு கீனு இஎம்ஐலாம் போட்டுலாம் வாங்க போகிறோம். இதில் வந்துட்டு எதெல்லாம் ஏன்னா அது கட்டி முடிச்சிட்டாங்க. நீங்கள் கட்டிகிட்டே இருந்தாலும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தால் கூட போய் நீங்கள் சொல்லி ஒன்றும் அவங்க மாற்ற முடியாது. அது சின்ன சின்னதுனா மாற்றுவாங்க. இங்கே அடிக்கிறது அங்கே அவ்வளோதான் செய்வாங்க. டோட்டல் ஸ்ட்ரக்சரெல்லாம் மாற்ற முடியாது. காரணம் கேட்டனாக்கா இப்படி இதான் ஒரு பில்டிங்கு ஒரு எத்தனை ஃப்ளோர் 5 ஃப்ளோரோ 10 ஃப்ளோரோ இருக்குன்னாக்கா உங்களுக்கு ப்ளம்பிங் வந்துட்டு நேராக இங்கே பாத்ரூம் வருதுனாக்கா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரே பாத்ரூம் தான் வரும். எத்தனை ஃபுல்லாக கிரவுண்டில் வந்துட்டு 10 ஃப்ளோர் வரைக்கும் அப்படி தான். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. வீடும் ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும். அது அப்பார்ட்மெண்ட்ஸ் அவங்க அப்படி தான் பண்ண முடியும். இங்கே ஒன்று அங்கே ஒன்றுலாம் வைக்க முடியாது அவங்க. அதெல்லாம் வராது. வீடு கட்டினாலும் அசிங்கமாக இருக்கும். இங்கே ஒரு பைப்பு வரும், அங்கே ஒரு பைப், அப்படி வராது. யூனிஃபார்மேட்டிக்காக வரும். சரி, நல்லா அதை விட்டுருவோம். இப்போ எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது, எது இருந்தால் அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்கலாம், இதுதான் மேட்ரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க. அதில் வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்க போகிறீங்கன்னாக்கா வடகிழக்கு பகுதி, அது ஈசானியன் பொதுவாக சொல்கிறேன். ஈசானியத்தில் வந்துட்டு பூஜை ரூம் தான் இருக்கணுங்க எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வாஸ்துங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாவோ தாசியோ ஓரளவுக்கு வாஸ்துக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறது பேசிக் நாலேஜே இன்றைக்கி எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்போ நார்த் ஈஸ்ட்னால் அது பூஜை ரூம் தான் இருக்கணுன்றது தெரியும். ஆனால் நாங்களே கஷ்டப்பட்டு வாங்க போகிறோம், இதில் போய் நாங்கள் அதை எங்கே பார்க்குறது, அப்பார்ட்மெண்ட்ஸில் அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுறீங்க. காம்ப்ரமைஸ் மட்டும் வாங்காதீங்க. அப்படி இருந்ததுன்னா என்னென்ன எஃபெக்ட் இருக்குது சொல்கிற பாருங்கள். நார்த் ஈஸ்ட்டில் பெட்ரூம் இருந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல டாய்லெட்டு வந்துடும். பெட்ரூம் இருந்தாலும் டாய்லெட்டு தான் போடுவோம், அட்டாச்சு தான் வரப்போகுது. அது இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் போய் இருந்தீங்கன்னாக்கா நியூலி மேரிடு, புதுசாக கல்யாணம் ஆனவங்க அந்த இடத்துக்கு போனானாக்கா பிறக்கிற குழந்தைக்கு பாதிப்பு உண்டாகும்.
சப்போஸ் மிடில் ஏஜில் போகிறீங்க, நியூலி மேரிடு போனால் அது மிடில் ஏஜில் போகிறீங்க. மிடில் ஏஜில் போனீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா எப்போவுமே ஹாப்பியாக இருப்பீங்க. எப்போ சிரிச்ச முகத்தோடு இருக்கிறீங்க, அங்கே போனதுக்கப்புறம் மூடி ஆயிடுவீங்க. மைண்டு ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு வந்து உங்கள் பிரெயினே வந்துட்டு நீங்களே கொஞ்ச நாள் பொண்ணு சொல்லுங்கள், நானாகவே இல்லை, அவ்வளோ பிரெயினியாக இருப்பேன், எதுவுமே வேலை செய்யலைன்னுங்க. பிரெயினை போய் லாக் பண்ணிடும் அது. அந்த பவர் அதுக்கு இருக்குது. அடுத்து வந்துட்டு அந்த நீங்கள் பார்க்கும்போது என்ன பில்டிங் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் தானே, அந்த நார்த் ஈஸ்ட் பகுதி மட்டும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரா அப்படி வளர்ந்துருக்கும். ஏன்னா மீதி உள்ளது அடுத்த பில்டிங்க்கு அடுத்த வீடுக்கு போயிருக்கும். அப்படி வளர்ந்துருச்சுன்னா அந்த வீடு அந்த பிளாட் வாங்கலாமான்னா தைரியமாக வாங்கிடுங்க. அது என்ன அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து ஒரு இன்னொரு இடம் வாங்க போகிறீங்க, இன்னொரு வீடு வாங்க போகிறீங்க. ப்ராப்பர்ட்டி சேரும். அது எதுக்கு ப்ராப்பர்ட்டி சேரும்? லைஃப்பில் பிரச்சனை இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக போயிடும். அதுவே வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டில் இப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது, இப்படி நீண்டு இப்படி வச்சுருங்க, ஒரு பிட்டு ஒரு தனியாக வரும், அது வாங்கிக்கிறங்க. அதே வந்து நார்த் ஈஸ்ட்டில் அப்படி வராமல் சவுத் ஈஸ்ட்டில் இப்படி நீண்டு வந்துடுச்சு. தெரியாது, அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கட்டணம் பிடிச்சது அப்படின்னு அதுக்கு போகாதீங்க. அங்கே போனீங்கன்னாக்கா உங்களால் என்ன பிரச்சனை இருக்குன்னாக்கா இஎம்ஐ கட்ட முடியாது. இது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, இது இஎம்ஐ கட்ட முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கையை விட்டு போகும். இஎம்ஐ கட்ட முடியும்னா கடைசி கட்டத்தில் என்ன இருக்கும், அதானே நடக்கும். இது லாஜிக்கு தானே. அப்படி ஒரு பார்த்துக்கிடுங்க. அடுத்து வந்துட்டு சவுத் வெஸ்ட்டில் தான் அந்த ஃபேமிலியாட்டி யார் இருக்கணும், அதான் சொல்கிறேன். உங்களுக்கு பேசிக் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்க, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டேன். அடுத்து வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஆமாம், ஏன்னா வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசும்போது இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றியுமே நம்ம கேட்கணுன்ட்டு இருந்தோம். இப்போ தனி வீடு அப்படின்றப்போ அதுக்கும் வாஸ்து நம்ம பார்த்து தான் கட்டுவோம். இருந்தாலும் சார் நீங்கள் சொல்லுங்கள், வாஸ்து ரீதியாக எதெல்லாம் சரியாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றது. தனி வீடு கட்டுறோம், அது நம்ம கட்டி முடிச்சது தான் வாங்க முடியும். அப்பார்ட்மெண்ட் தனி வீடு கட்ட போகிறோம். ஏதோ உங்கள் வசதிக்கு 4 கிரவுண்டோ 6 கிரவுண்டோ முக்காவோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லையோ 1000 ஸ்கொயர் ஃபீட்லையோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வீடு அப்படின்னாக்கா இங்கே மொத்தம் 40 இருக்குது. 2 பக்கம் 20க்கு 2 தீரும் 3 6 அடி விட்டுட்டு அங்கே தான் வாசல் வைக்கணும். அதாவது ஒன்று இது செவ்வகம், இது சதுரம், ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள், இப்படி வீடு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னாக்கா மெயினாக வந்துட்டு படிக்கட்டு போடுவீங்க வீடு கட்டினாக்கா. இந்த படிக்கட்டு கட்டும் போகும்போது படிக்கட்டுக்கு ஸ்பேஸ் வேணும். அங்கே தான் ஃபுல்லாக ஒரு டாய்லெட் கட்டுவீங்க. கட்டாதீங்க, அது உங்களை வளர்க்காது. ஃபேமிலியில் பல ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஹெல்த் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். ஆமாம், இதெல்லாம் வந்து வாஸ்துவில் வந்துட்டு எது சொல்லுதுனாக்கா சித்தர்கள் பார்க்கக்கூடிய சித்த வாஸ்துங்கிறது நான் கற்று வச்சுருக்கிறேன். அதில் வரும் படிக்கிட்டு கூட ஸ்டேர் கேஸு கீழே எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அதை முதல்ல இதுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் கட்டுற வீட்டிலே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா சவுத்து வெஸ்ட்டு குபேரன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதி வந்துட்டு உங்களுக்கு எத்தனை ரூம் இருக்கோ அந்த ரூமில் அதிகமாக ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். அங்கே ஏரியா அங்கே தான் அதிகமாக இருக்கணும். சவுத்து வெஸ்டர்னுடைய ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். நீங்கள் அது பெருசாக போடாமல் நார்த்து வெஸ்ட்டு சில பேருக்கு இடம் கட்ட தெரியாமல் கட்டிடுவீங்க. நார்த்து வெஸ்ட்டில் வந்து அந்த ஏரியா அந்த ரூம் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்துட்டு அந்த ஓனரே அங்கே தங்க விடாது, அவங்கள வெளியே அனுப்பிடும். அது நார்த்து வெஸ்ட்டு ரூம் இருக்கிற ரூம்லேயே அந்த வீட்டுக்குள்ளே எத்தனை ரூம் இருக்கோ அதில் மட்டும் பெருசாக இருக்கக்கூடாது. இவர் தான் பெருசாக இருக்கணும். சவுத் வெஸ்ட்டு பெருசாக இருக்கணும். சவுத் வெஸ்ட்டுக்கு மேலே வாட்டர் டேங்க் எங்கே வைக்கணும் ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் இருக்கும். சவுத்து வெஸ்ட்டு மேலே வாட்டர் டேங்க் வச்சுருங்க அப்படின்னா அந்த பில்டிங்லேயே அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அதுக்கு அர்த்தம் அதுதான். அடுத்ததாக வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வரணும். அது உங்களுக்கே தெரிய போகுது. அதான் சொல்கிறேன், நீங்கள் பேசிக்கெல்லாம் கற்று வச்சுக்கிட்டீங்கன்ட்டு. அடுத்து வந்துட்டு பூஜை ரூம் அங்கே வைக்கலாம், இல்லைன்னா நைரதின்னு ஒரு இடம் இருக்கும். நைரதியில் பூஜை ரூம் வைக்கலாம், நைரதியில் ஸ்டோர் ரூம் வைக்கலாம். வீட்டில் நிலவாசல், அது மெயின் வாசல். ஆமாம், தலைவாசல். அது வந்துட்டு என்ன வுட்டில் செய்யணுன்னாக்கா டீக்கு வுட்டு, தேக்கு மரத்தில், அது மட்டும் கம்பல்சரி வைங்க. மற்றதெல்லாம் படாக்கு வைங்க, என்னென்னமோ இருக்குது, வேம்பு என்னென்னமோ எல்லாத்துலேயும் மற்ற ரூம் மற்ற டோரு ஜன்னல் எல்லாத்தையும் போடுங்க. மெயின் டோரில் மட்டும் டீக்கு வுட்டு, அதான் தேக்கு மரம். அது ஏங்க டீக்கு வுட்டில் வந்து மற்ற மரத்தில் காட்டில் டீக்கு வந்துட்டு அது வந்து நமக்கு டோர் போட்டிருப்போம், கதவு போட்டிருப்போம், போட்டால் கூட வெளியே இருக்கிற அது மூடிடுவோம், வீடை டோரை மூடிக்கிறோம். மூணுனா கூட வெளியே இருக்கிற காற்று அந்த டீ கூட்டு உள்ளே வாங்கும். ஒரு வீட்டுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நல்லது. அப்போ டீ கூட்டு தான் அந்த சக்தி அதிகம். அழகாக உள்ளே வரோம். டீ கூட்டு மூலிமா லக்ஷ்மி உள்ளே வருவா, மற்றதில் வரமாட்டா. டீ கூட்டில் தான் தேக்கத்தில் தான் உள்ளே வருவா. தேக்கு மரத்துக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அது தேக்கு மரம் கூட அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் எத்தனை அடினாலும் தண்ணியை ஃபுல்லாக இழுத்துரும். அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேக்கு மரம் இங்கே இருக்குது,
இங்கேருந்து 200 மீட்டருக்கு உண்டான தண்ணி அங்கே போகுது. இங்கே அது நம்ம ஜெட்டு மோட்டர் கூட இழுக்குறது சக்தி இருக்கோ இல்லையோ, தூக்கி விட்டுருக்கு அவ்வளோ சக்தி இழுத்துரும் தண்ணியை. அவ்வளோ பவர். அப்போ எதுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக. அங்கே ரோட்டில் போகிற ஏரை கூட உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி இதுக்கு டீக்கு உண்டு. அதுக்கு தான் அதுக்கு சொல்கிறேன். அப்போ டீக்கு விட்டு தான் தலைவாசலுக்கு நீ கம்பல்சரி ஏன்னா ஒரு பேசிக் என்ன இருக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு வீடு கட்டுறதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கு ஒரு வீட்டுக்கு இருக்கணுங்கிறது. மற்றதெல்லாம் நீங்கள் தான் எல்லாம் எந்தெந்த திசை எது இருக்கணும் எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இது இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கு இது இருக்கணும். இதை செஞ்சாலே போதும். லைஃபு ரொம்ப ஜோராக இருக்கும். ஒரு கவலை கிடையாது. ஏன்னா வாஸ்துல தான் சொன்ன மாதிரி வாஸ்துல நூற்றுக்கணக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் மெயின் எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி இதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இதெல்லாம் செய்வீங்க. அப்படி இருந்ததுன்னா செய்ய போகிறீங்க, இனிமேல் தான் பண்ண போகிறீங்க, வாங்க போகிறதா அப்படி வாங்குங்க, கட்ட போகிறீங்கன்னா இப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு வாஸ்து வந்து அது வாஸ்துன்றது இங்கிலீஷில் சொல்லுவாங்க வாஸ்து ரொம்ப பெருசு. அதனுடைய சக்தி பெருசுன்னு இல்லை. அதில் யார் இருக்காங்களோ அவங்களையும் அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி வாஸ்துக்கு இருக்குது. நீங்கள் போங்க, உயரமாக இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து வாஸ்து ரீதியாக வந்து ஒரு வீடு சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் முக்கால்வாசி பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கலாம் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. அதை வந்து எப்படியெல்லாம் தவிர்க்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் வராமல் நம்ம முன்னாடியே வந்து தற்காத்துக்கலாம் அப்படின்றதுக்கு வாஸ்து ரீதியாக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.